ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சாவியுடன் லாரியை நிறுத்திவிட்டு டீ குடிக்க ஓட்டுநர் சென்றபோது லாரியை திருடி சென்ற நபரை பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், விவரங்கள். நிச்சயமாக சுபா. ரத்தனகிரி பகுதியில் சாவியுடன் லாரியை நிறுத்திவிட்டு டீ குடிக்க சென்ற போது மது போதையில் இருந்த நபர் ஒருவர் லாரியை திருடிய மர்ம நபரை சினிமா பட பாணியில் 3 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி சென்று தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பொதுமக்களின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை கன்னிகாபுரம் பகுதியில் சாலை ஓரமாக லாரியை சாவியுடன் நிறுத்திவிட்டு லாரி ஓட்டுநர் டீ கடைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென அங்கிருந்த மர்ம நபர் ஒருவர் லாரியில் அருகில் வந்து லாரியை ஆன் செய்து வேகமாக அங்கிருந்து லாரி எடுத்து சென்றதாக தெரிகிறது. இதனை கண்ட லாரி ஓட்டுநர் மற்றும் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பலரும் ஒன்று திரண்டு கடத்தி செல்லப்பட்ட லாரியை சினிமா பட பாணியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி சென்று பூட்டுத்தாக்கு பகுதியில் மடக்கி பிடித்து லாரியை திருடி சென்ற மர்ம நபரை பிடித்து அங்கேயே தர்மடி கொடுத்து ரத்தனகிரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து முதற்கட்ட விசாரணையில் லாரி திருடி சென்ற நபர் வேலூர் மாவட்டம் பெருங்கால்மேடு பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பதும் அவர் மது போதையில் லாரியை எடுத்துச் சென்றதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. லாரியை சாவியுடன் நிறுத்திய லாரி திருடிய மர்ம நபரை சினிமா பட பாணியில் பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர் துரத்தி சென்று திருடிய மர்ம நபரை தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.